டியர் ஃபாலோயர்ஸ், நான் மறுபடியும் அதை தான் சொல்லுவேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். எது பண்ணாலும், என்ன கற்றுக்கிட்டாலும் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் ட்ரேடிங்கில் நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ண முடியும், வின் பண்ண முடியும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேங்க் நிஃப்டியில் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி. லாஸ்ட் ஒரு 15 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன நடந்திருக்கு அப்பதானே நீங்க பிலீவ் பண்ணுவீங்க. ஆமா இது நடக்குது, ஆனா நான் தான் என்னென்னமோ தேடுறேன் மார்க்கெட்லன்ற ஒரு ரியாலிட்டி ஆஃப் திங்கிங் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும். நல்லா கவனிங்க. இது வந்து 6ஆம் தேதி இன்னைக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் 5 மினிட்ஸ் பிரேக் ஆகி கீழே வந்திருக்கான். அப்ப இன்னைக்கு டே சக்சஸ். என்னைக்கு ஃபெயிலியரா இருக்குன்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் ஆகி அகைன் அந்த இடத்த ரெசிஸ்டண்டா ரியாக்ட் பண்ணி இந்த ட்ரேடும் சூப்பரா கிடைச்சிருக்கு நமக்கு. பிகினர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டு கிரீன் பார்த்துட்டு இந்த கிரீன்ல போய் பை பண்ணுவீங்க. ஓப்பன் கேண்டிலோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மார்க் பண்ணணும்ன்ற அந்த நாலேஜே தெரியாது. இதை பத்தின ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. கேண்டில் எப்படி ரீட் பண்ணணுன்றது, இந்த ஓப்பன் கேண்டில் எப்படிலாம் வரும்ன்றத ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இந்த ஓப்பன் கேண்டில் 5 மினிட்ஸ் பிரேக் ஆகிறத பேக் டெஸ்ட் வீடியோவை நான் இப்போ ப்ரெசென்ட் பண்றேன். ரிப்பீட்டடா பார்த்து லேர்ன் பண்ணுங்க. நீங்க பிஸ்கேர் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்லல, பிஸ்கேர்ல போடுற வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் சக்சஸ். அடுத்த நாள் போவோம். இது என்னது, 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் சக்சஸ். ஓகே, அடுத்து இது என்னது, இது பாருங்க 4ஆம் தேதி. இப்போ இங்க பாருங்களேன், எமோஷன் கிரியேட் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்பீங்க. இந்த ரெட் பாடிக்கு நமக்கு லாஸ்ட்ல இருக்கும், சரியா, லாஸ்ட்ல இருந்திருக்கும். அப்ப இதுல எப்படி சார் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றது? ஓப்பன் பிரைஸ், ரெட் பாடி ஓப்பன் க்ளோஸ், மறுபடியும் மார்க்கெட் பை ஆயிருக்குல, இந்த லெவலுக்கு கீழே தான் என்னது ஸ்டாப் லாஸ். அப்ப இதுல நோ ஸ்டாப் லாஸ் ஹிட், இதுவும் சக்சஸ் தான். ஓகேவா, அதாவது 4ஆம் தேதியும் சக்சஸ். இப்ப இது வரைக்கும் பார்த்த எல்லாமே என்னது நமக்கு சக்சஸ். அடுத்து நம்ம பாக்குறது பாருங்க, 3ஆம் தேதி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கிரீன் பாடி. ஆனா அடுத்த கிரீன் பாடி போட்ட உடனே என்ன பண்ணிக்கணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மார்க் பண்ணுவோம். மேல பிரேக் ஆனாதானே மார்க்கெட் மேல போவான். பட் இங்க பாருங்க, செகண்ட் கேண்டில் என்ன பண்ணிருக்கான், இந்த பையரை செல்லர் வின் பண்ணிருக்கானா. அந்த செல்லரும் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங் செல்லர். கம்பேரிட்டிவா செக் பண்றப்ப இவங்க பையர் வீக்கா இருக்காங்க, இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிரேக் அவுட் சக்சஸ், சூப்பரா டவுன் ஆயிருக்கான். அடுத்து இங்க பாருங்க, அடுத்த கேண்டில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்ட்ராங் ரெட் பாடி பிரேக் அவுட் அண்ட் தென் டவுன், சூப்பர் டவுன். சார் அப்ப இந்த கிரீன்லாம் வர்றப்ப என்ன பண்ணணும், கையையும் வாயையும் என்ன பண்ணிக்கணும், என்ன பண்ணணுமோ அதை டீசெண்டா நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஓகே, ஒரு மார்க்கெட் இறங்கி பையரா வர்றப்ப அந்த ட்ரெண்ட் தேவை கிடையாது. எப்பெல்லாம் ஒரு புல் பேக்ல மார்க்கெட் இறங்குறானோ அதெல்லாம் தான் நம்ம ட்ரேடு. இப்போ புட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சூப்பரா ட்ரேடு கிடைச்சிருக்கும். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் ஆஃப் என்ன பண்ணணும், கொண்டு போகணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரேடு இந்த இடத்துல தான் எடுப்பேன் அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணாலே அந்த டே உங்களுக்கு சக்சஸ் ஆகும், அமையும். ஓகே, ஸோ வந்து ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்த நாள் பார்ப்போமா? ஓகே, இது நான் பண்றதெல்லாம் நிஃப்டி. இப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட், இதுவும் சக்சஸ் தான். பாத்தீங்களா சார், இப்போ ஏன் சார் இந்த கோடு போட்டிருக்கீங்க, இங்கே போட்டிருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் க்ளோஸ் ஹை மூணையும் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவை ஓப்பன் அண்ட் க்ளோஸ். பிரேக் ஆகி சூப்பரா ரீடெஸ்ட் என்ட்ரி கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கான், இறங்கியிருக்கான். புட் ஆப்ஷன்ல இந்த என்ட்ரி விழுந்திருக்கும். ஓகே, அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதை பிரேக் பண்ணி ஓப்பன் பிரைஸ்ல ட்ரிகர் பண்ணி என்ன பண்ணிருக்கான், ஏறி இருக்கான். இந்த இடத்துல எமோஷன் ஆயிருப்போமா. ஸ்டாப் லாஸ் இப்பதான் ப்ரீவியஸ் போய் பார்த்தோம், ஓப்பனிங் கீழே தான் ஸ்டாப் லாஸ், இது கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. பட் எமோஷன் கிரியேட் பண்ணிருப்பான், வெயிட் பண்ணாதான் ப்ராஃபிட். ஓகே, சக்சஸ். சரி, இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கிரீன் பாடியா, அதுக்கு அடுத்த பிரேக் ஆகி மேல போகணும், போகல. இங்க என்ன பார்த்தோம், பின்னாடி போய் பார்ப்போமே, உங்களுக்கு புரியணும்ல. 5 மினிட்ஸ் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சு பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் ஆகி மேல பிரேக் கிரீன் பாடி இருக்கா, இல்ல கீழே தான் பிரேக் ஆயிருக்கா. அதே தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மேல பிரேக் ஆயிருக்கா, இல்ல கீழே தான் பிரேக் ஆயிருக்கான். கீழே வந்து அகைன் மறுபடியும் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் பண்ணி இறங்கியிருக்கான். முத்தா மணிமணியா இருக்கே சார், இதுதான் சார் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்க மக்களே, ஒண்ணுமே கிடையாது. நீங்க பி ஸ்கொயர் வீடியோஸை பார்த்துட்டு போய் அதுல உள்ள விஷயங்களை போய் அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க. ஓகே சார், இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்றேன் சார், ஐ எம் வெரி ஹாப்பி சார், எனக்கு இப்போ நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். உங்க கமெண்ட்ஸ் நீங்க அந்த வீடியோல ஷேர் பண்ணுங்க, அது போதும் எங்களுக்கு. சரியா, இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் எல்லாமே ட்ராப் தான் வச்சாம பாருங்க. பொறி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், பிரேக் கிரீன் பாடி எடுப்போம் அப்படின்னு சொல்லாம சொல்லி என்ன பண்றான், ரிவர்ஸ் அடிச்சிட்டான். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா,
இந்த சார்ட் ஒர்க்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் மேட்டர். இப்ப இந்த கிரீன் பாடி ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டவா? இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் மறந்துருங்க. புரியுதா? ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். அப்ப இந்த கிரீனு வா வான்னு உங்களை கூப்பிட்டு வச்சு கிட்னியை உருவிட்டு அனுப்புற மாதிரி என்ன பண்றான், ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பையரை கொண்டு வந்து உங்களை எப்படி ஏமாத்துறான்னு பாருங்க. இதை என்ன பண்ணுவீங்க, பிரேக் பண்ணி இவ்வளவு தூரம் போவான்ப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா வச்சான் பாத்தீங்களா ஆப்பு. அப்ப இதுல என்ன முக்கியம் தெரியுமா, சார்ட் அனாலிசிஸ், சார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதிகமா சொல்றது சார்ட் ஒர்க் பண்ண கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேண்டில படிங்க. இந்த கேண்டில் கிரீன் தான், ஆனா என்னது, ஒரு லெவலுக்கு கீழே மார்க்கெட் நடக்குது. ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே லாங் கிரீன் பாடி வீக்கு. இதே கிரீன் இந்த லைனுக்கு மேல இருந்தா அது வேற மாதிரி, பெர்ஃபார்மன்ஸும் வேற மாதிரி. பட் சேம் டைம் நம்ம இப்ப என்ன படிக்கிறோம் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் தானே. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் என்ன இருக்கு, இங்க கீழே பிரேக் ஆயிருக்கு, சக்சஸ். சரியா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மேல பிரேக் பண்ணி அகைன் இங்க சப்போர்ட் எடுத்துட்டு ஏறணும், பார்த்தா உள்ள வந்துட்டான். இதுல என்ன ஆயிருக்குன்னா ஸ்டாப் லாஸ் அதிகம், கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அதிகம், இது லாஸ். அப்ப ப்ரீவியஸா நம்ம என்னென்னலாம் படிச்சுட்டு வந்திருக்கோம், என்னென்னலாம் பார்த்துட்டு வந்திருக்கோம், இதை போய் நீங்க மார்க்கெட்ல டெய்லி அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஸ்டூடெண்ட் சொல்லி தருது, அதை இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுல ஐம் வெரி ஹாப்பி. பட் ஃபாலோ பண்ணணும். ஓகே. இல்ல சார், இருந்தாலும் நான் காலையில 9:15 பிஸியா இருப்பேன் சார், 11 மணிக்கு தான் வருவேன்னா, அப்ப நீங்க சார்ட் ஒர்க் பண்ண தெரியணும், சார்ட் எப்படி டிரா பண்ணணும்னு தெரியணும். மேபி உங்களுக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும்னா தாராளமா பீஸ் கேட்கலாம். ஓகே, ஐ டூ மை பெஸ்ட், வி டூ மை பெஸ்ட். ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம்ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பேங்க் நிஃப்டி பண்றவங்க பேங்க் நிஃப்டில போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் அடுத்து மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. டெய்லி இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க போய் என்ன பண்ணணும், பேப்பர் ட்ரெயில போய் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி எஸ் நடக்குது. அப்ப இதுல இடையில எங்கேயோ ஒரு எமோஷன் இருக்கு, அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட். இப்படிதான் நீங்க ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணணும். தயவு செய்து நீங்க உங்களுடைய ட்ரேட் மைண்ட் செட்டை மாத்துங்க. இப்படிலாம் ட்ரேட்ல நிறைய விஷயங்கள் இருக்கோ, நிறைய பாசிட்டிவ் விஷயங்களா இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை தேடி போங்க. அப்படி பண்ணீங்கன்னாவே நீங்க அடுத்த கட்டத்துக்கு நடந்துருவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ். அண்ட் நியூ பேட்ச் கூட நாங்க இப்போ ஓபன் பண்ணிட்டோம், வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க படிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.